Welcome to MR Physics. I am Raju. 11th Physics, Unit 11, Waves la numerical problem number 7. Problem என்னன்னா, consider two organ pipes of same length in which one organ pipe is closed and another organ pipe is open. If the fundamental frequency of the closed pipe is 250 Hz, calculate the fundamental frequency of the open pipe. This is a given problem. இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி 250 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓப்பன் ஆர்கன் பைப்போடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சியை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு ஆர்கன் பைப்போடைய லென்த்தும் சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். Now let us consider a closed organ pipe. So assume that this is a closed organ pipe. In the closed organ pipe la fundamental mode of vibration எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த open end la antinode form ஆகும், closed end la node form ஆகும். Like this. This is antinode and this is node. So this is the closed organ pipe. One end is closed, one end is open. இந்த open endல antinode form ஆகும், closed endல node form ஆகும். And this is a fundamental mode of vibration. இதுதான் நம்ம fundamental mode அப்படின்னு சொல்லுவோம். இந்த vibration modeல if L is the length of the organ pipe, then we can write L is equal to lambda 1 by 4. Lங்கிறது length of the pipe. The length of the pipe is equal to lambda 1 by 4. அதாவது நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து lambda by 4. இது ஃபண்டமெண்டல் மோட் அப்படிங்கிறதுனால lambda 1 by 4 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு வேவில் this is node and this is anti node, this is again node. நோடுக்கும் ஆன்டி நோடுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் lambda by 4. நோடுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து lambda by 2. அடுத்த நோடுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து lambda. ஸோ the distance between this node and the next node is lambda by 2. The distance between the first node and the third node is lambda. Distance between node and anti-node is lambda by 4. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். Length of the pipe is equal to lambda 1 by 4. lambda 1 அப்படின்னா fundamental wavelength. Okay. So from this we can write lambda 1 is equal to 4L. இப்போ frequencyக்கான ஃபார்முலாவை எழுதுவோம். Fundamental frequency is equal to velocity by wavelength. Therefore this is equal to V by 4L. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஒரு க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அப்படிங்கிறதுனால இதை வந்து F suffix C அப்படின்னு எடுத்துக்குவோம். This is equal to V by 4L. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். FC is equal to V by 4L. இப்போ ஒரு ஓப்பன் ஆர்கன் பைப்பை கன்சிடர் பண்ணுவோம். Let us assume that this is a open organ pipe. ரெண்டு எண்டுமே ஓப்பனாக இருக்கும். இதில் ஃபண்டமெண்டல் மோட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் மோட் இன் கேஸ் ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். திஸ் இஸ் ஓப்பன் ஆர்கன் பைப். இந்த ஓப்பன் ஆர்கன் பைப்பில் ஓப்பன் எண்டில் ஆன்டினோடும் ரெண்டாவது ஓப்பன் எண்டில் ஆன்டினோடும் ஃபார்ம் ஆகும். இது ரெண்டுக்கும் நடுவில் நோடு ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் மோட் இன் கேஸ் ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப். Therefore we can write the length of the pipe, ரெண்டு பைப்புனுடைய லென்த்தும் சேம், அதனால தான் இதையும் எல்லுன்னு எடுத்திருக்கோம், is equal to ஆன்டி நோடுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் lambda by 4. அதே மாதிரி தான் ஆன்டி நோடுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் lambda by 4. ஆன்டி நோடுக்கும் அடுத்த ஆன்டி நோடுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் lambda by 2. Therefore lambda 1 by 2. இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் lambda by 2. இது ஃபண்டமெண்டல் மோட் அப்படிங்கிறதுனால lambda 1 by 2ன்னு எடுத்திருக்கோம். Therefore we can write lambda 1 is equal to 2 into L.
இந்த கேஸில் நம்ம ஃப்ரீக்குவென்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ F1 is equal to velocity by wavelength is equal to velocity by 2L. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க கேஸ் வந்து ஓப்பன் ஆர்கன் பைப். அதனால் இதை F suffix O அப்படின்னு எடுத்துக்குவோம். This is equal to V by 2L. Let this is equation number 1. This is equation number 1 and this is equation number 2. ஸோ ஒரு க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கும் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கும் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சிக்கான எக்ஸ்பிரஷனை எழுதியிருக்கோம். Now let us divide equation 2 by 1. So dividing equation 2 by 1. FO by FC is equal to, what is FO? FO is V by 2L divided by, what is FC? V by 4L. ஸோ கீழே இருக்க இந்த டேர்மை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு V by 2L இன்ட்டு இதுக்கு ரெசிப்ரோக்கல் 4L by V. எல்லுக்கு எல்லை கேன்சல் பண்ணலாம், விக்கு வியை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 2 2s are 4. ஸோ 2 by 1 is equal to 2. ஸோ this is equal to 2. FO is equal to 2FC. இங்கே FO அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் ஓப்பன் பைப். FC அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் க்ளோஸ்டு பைப். ஸோ நமக்கு FOடைய வேல்யூ தான் வேணும், FCயோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ F suffix O is equal to 2 times FC. FCயோடைய வேல்யூ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவென்சி ஆஃப் த க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போடைய வேல்யூ 250 Hz அப்படின்னு ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். தேர்ஃபோர் FO is equal to 2 into 250 is 500 and unit of frequency is Hz. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.